அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பிலஸ்தீன் மீட்பு போர் 359வது நாளை அடைகிறது. இந்த 359வது நாளிலும் பிலஸ்தீன் மீட்பில் துணை நின்ற ஹிஸ்புல்லாவே மிகப்பெரிய இடத்தை பிடிக்கிறது. ஏனென்றால் ஹிஸ்புல்லாவினுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் உலகம் பார்த்து கொண்டு இருக்கிறது. ஹசன் நஸ்ருல்லாவுக்கு பிறகு யார் வருகிறார்கள் என்பது முதல் கேள்வி. அதற்கு விடையை கொடுத்து விட்டார்கள். காசம் சைஃபுதீன் என்பவர் ஹசன் நஸ்ருல்லாவினுடைய இடத்தில் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் ஹிஸ்புல்லாவினுடைய பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இவர் ஈராக்கில் அமெரிக்காவுக்கு எதிராக மிகப்பெரியதொரு தளத்தை ஏற்படுத்திய, இன்றைக்கும் அந்த தளத்தால் தான் அமெரிக்கா அடி வாங்கி கொண்டு இருக்கிறது. அதை நேற்றும் முந்தா நாளும் நான் இந்த பதிவில் குறிப்பிட்டேன். அந்த ஈராக்கில் அந்த தளத்தை உருவாக்கிய காசிம் சுலைமானியுடைய மருமகன். அதோடு அவர் காசிம் சுலைமானி த கமாண்டர் ஆஃப் த ஈரானியன் குட்ஸ் ஃபோர்ஸ், அதாவது அல் குட்ஸ் ஃபோர்ஸ் என்ற ஒன்றை, அதாவது ஜெருசலத்தை மையமாக கொண்ட ஜெருசலம் படைப்பிரிவு என்ற ஒன்றுதான் காசிம் சுலைமானி அங்கே கட்டமைத்து கொண்டிருந்தார். அவரை அமெரிக்கா தாக்கியதும் அவர் அதில் ஷஹீதானதும், அதன் பிறகு ஈரான் அதற்கு அமெரிக்காவினுடைய தளங்களை பழிவாங்கியதும், அங்கே பலர் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக, மென்டலி டிஸார்டராக ஆனார்கள் என்பதெல்லாம் நான் முந்திய காணொலியில் சொல்லியிருக்கிறேன். அவருடைய மருமகனார் தான் இந்த காசம் சஃபேதன். அடுத்து இவரை பற்றி சொல்லுகின்ற போது, இவர் நஜதிலும் கோமிலும் ஓதியவர், பாடங்களை பெற்றவர். ஹசன் நஸ்ருல்லாவுடைய ஏறத்தாழ ஒத்த வயது என்று சொல்லலாம். ஹசன் நஸ்ருல்லா அவர்களுக்கு 64, இவருக்கு 60. ஆனால் இவர் வேறு பயிற்சி தளங்களை, இஸ்ரேலுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு, இஸ்ரேலுக்கு எதிராக வேறு பயிற்சி தளங்களை டைரக்டராக இருந்தவர். அவரை 1982 ஹிஸ்புல்லா ஆரம்பிக்கப்படும் போது அவரை ஹிஸ்புல்லாவோடு இணைந்து பணியாற்ற அழைத்தார்கள். ஒத்துக்கொண்டார். 1992 மிகப்பெரியதொரு அசாசினேஷன் நடந்தது. அதே போல இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய தலைவரை கொலை செய்தது. அதன் பிறகு இவரை அழைத்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் உடைய தலைவராக நியமித்தார்கள். எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் என்று சொன்னால், அதாவது செயற்குழுவினுடைய தலைவர். இவர்தான் யுத்தத்தினுடைய போக்கையும் நடப்புகளையும் கோஆர்டினேட் பண்ணி ஒருங்கிணைத்து கொண்டிருந்தவர். இப்பொழுது அவரை பொதுச் செயலாளராக மாற்றியிருக்கிறார். அதனால் இராணுவ நோக்கர்களும் மேலை நாட்டு ஊடகங்களும் இஸ்ரேலில் இருந்து வரக்கூடிய ஊடகங்களும் என்ன சொல்லுகின்றன என்று சொன்னால், இவர் சற்றும் வீரியம் குன்றாமல் ஹசன் நஸ்ருல்லாவை போல வேலை செய்வார் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆஹரனாத் என்ற பத்திரிகை மட்டும், ஜியோனசத்தின் தொடக்க காலத்தில் இருந்தே அதை வளர்த்து வருகின்ற அந்த பத்திரிகை மட்டும் இவர் ஹசன் நஸ்ருல்லாவை விட வேகமானவர் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் எல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு ஆளிடம் ஒரு சுரங்கம் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது இவரிடத்தில் என்ன சுரங்கம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஈரானில் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு ரெய்சியினுடைய இடத்தில் வந்த பெஹெஷ்கியான் இல்லை என்பது இப்பொழுது முஸ்லிம் உலகத்தினுடைய கருத்து மட்டுமல்ல, உலக மக்களுடைய கருத்தாக மாறி இருக்கிறது. அடுத்தது, ஹசன் நஸ்ருல்லாவுடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது. அதோடு அவரோடு ஷஹீதானவர்களுடைய ஏனையவர்களும் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஐஆர்ஜிசி என்று சொல்லக்கூடிய ஈரானுடைய ரெவல்யூஷனரி காப்ஸ், அது ஹசன் நஸ்ருல்லாவினுடைய ஆலோசகர்களில் ஒருவராக நியமிக்கப்பட்டிருந்தவர் ஹசன் நஸ்ருல்லாவுடைய ஷஹீதாக இருந்தார். அவருடைய உடலும் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது உடல் அடக்கம் பற்றிய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதனால் போராளிகள் போராடாமல் நின்று விடவில்லை. நேற்று 17 இடங்களை தாக்கியிருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமாக சஃபத்துக்கு பக்கத்தில் உள்ள ஓஃபக் கேம்ப் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலிய இராணுவ பயிற்சி தளத்தையும் பயிற்சி தளத்தில் இருந்த பயிற்சி எடுத்து கொண்டிருந்தவர்களையும் தாக்கியிருக்கிறார்கள். அதற்கு ஃபாதி 1 மிசில் என்ற
ஏவுகணையை பயன்படுத்தியதாக சொல்லுகிறார்கள். அடுத்தது சொனோபார் என்ற இடத்தை தாக்கியிருக்கிறார்கள். அங்கே இருந்த செட்டில்மெண்ட்டுகளை அழித்திருக்கிறார்கள். ரோஸ்பினா என்ற இடத்தையும் தாக்கியிருக்கிறார்கள். வழக்கமாக தாக்குகின்ற சஃபத், அடுத்தது மனாரா செட்டில்மெண்ட்ஸ், அஸ்ஸார் என்ற செட்டில்மெண்ட், இந்த குடியிருப்புகளை எல்லாம் கூட நேற்று குறிவைத்து தாக்கி இருக்கிறார்கள். இங்கே மக்கள் குடியிருக்கவில்லை, இப்பொழுது இஸ்ரேலுடைய இராணுவம் குடியிருக்கிறது. அடுத்தது அதே போல 8வதாக ரம்சி சைட்டை தாக்கி இருக்கிறார்கள். சுற்றுலா செட்டில்மெண்ட்டை தாக்கி இருக்கிறார்கள். அந்த சுற்றுலா செட்டில்மெண்ட்டில் இருந்த இராணுவ தளம் அழிக்கப்பட்டு இருக்கிறது. அவர்கள் எல்லாம் ஒரு வீட்டில் இருந்திருக்கிறார்கள். வீடு மொத்தமாக அழிக்கப்பட்டு இருக்கிறது. இஸ்ரேல் எப்போவுமே எந்த இழப்புகளையும் வெளியே சொல்வதில்லை. அதனால் இழப்புகள் எத்தனை பேர் இறந்தார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்கள் வந்து காயம்பட்டவர்களையும் அழிந்தவர்களையும் மரணித்தவர்களையும் அள்ளி சென்றது என்று சொல்கிறார்கள். அதே போல அல் சமூரா செட்டில்மெண்ட்டை தாக்கி இருக்கிறார்கள். கஃபூர் சுப்பாவை தாக்கி இருக்கிறார்கள். இப்படி அவர்கள் இந்த பக்கம் அந்த மரணத்தினுடைய சோகத்தில் மூழ்கி இருந்தாலும் அந்த பக்கம் தங்களுடைய தாக்குதலை கொஞ்சமும் குறைக்கவில்லை. நேற்று 17 தாக்குதலை 180 ராக்கெட்டுகள் கொண்டு தாக்கி இருக்கிறார்கள். இதனிடையே ஹசன் நஸ்ருல்லாவை நல்லடக்கம் செய்யும் மிகப்பெரிய ஒரு ஏற்பாடும் நடந்து கொண்டு இருக்கிறது. இதற்காக இஸ்ரேல் கையப்பற்றி கொண்டிருக்கிறது என்று இல்லை. இஸ்ரேல் நேற்று இரவும் தொடர்ந்து தாக்கி கொண்டு இருக்கிறது. ஜைதா என்ற இடத்தை தாக்கி இருக்கிறது. நார்தன் பெக்கா என்ற இடத்தை தாக்கி இருக்கிறது. அதில் ஜமாத்தே இஸ்லாமியினுடைய கமாண்டர் முகமது துராஜ் என்பவரும் அவருடைய மனைவியும் ஷஹீதாகி இருக்கிறார்கள். அடுத்தது அல் பெரிக் என்ற ஒரு ஹமாஸுடைய கமாண்டர் ஷஹீதாகி இருக்கிறார். அடுத்தது அலி கர்கி என்ற ஒரு கமாண்டர் ஷஹீதாகி இருக்கிறார். அடுத்தது ஷேக் நபில் கொரக் என்பவர், இவர் ஹசன் நஸ்ருல்லாவுடைய ஷஹீதானவர். அவருடைய உடம்பும் கண்டுபிடித்து எடுக்கப்பட்டு இருக்கிறது. அதன் பிறகு இஸ்ரேல் ஒரு பெரிய பொய்யை கட்டவிழ்த்து விட்டது. ஹாஜி அபு அலி ரிசா என்ற மிகப்பெரிய ஹிஸ்புல்லா கமாண்டரை நாங்கள் அழித்து விட்டோம் என்று. ஆனால் ஹிஸ்புல்லா அதை ஒத்துக்கொள்ளவில்லை. அவர் பாதுகாப்பாக இருக்கிறார், எங்களோடு இருக்கிறார் என்று அறிவித்திருக்கிறார்கள். இதனிடையே எப்படித்தான் நீ உன்னுடைய தாக்குதலை திரும்ப திரும்ப நடத்தினாலும் ஹிஸ்புல்லா தன்னுடைய ஆதரவை, பாலஸ்தீனர்களுக்கான ஆதரவை அது நிறுத்தவில்லை. இப்பொழுது நான் படித்து காட்டிய 18 இடங்களில் ஒரு 11 இடத்தை நான் படித்து காட்டியிருப்பேன். இந்த 11 இடங்களிலும் அவர்கள் தாக்குகின்ற போது ஒவ்வொரு தாக்குதலுக்கும் பிறகு ஒரு அறிக்கை விடுவார்கள். இது ஹசன் நஸ்ருல்லா காலத்தில் இருந்தே தொடர்கிறது. அதில் முதலில் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், பாலஸ்தீனத்தில் போராடுகின்ற சகோதரர்களுக்கு ஆதரவாகவும் அவர்களுடைய பொறுமையையும் போராடும் திறனையும் பாராட்டும் விதத்திலும் நாங்கள் இந்த தாக்குதலை நடத்துகிறோம். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்லையும் நேற்று 17 ஸ்டேட்மெண்ட் என்று சொன்னால் 17 ஸ்டேட்மெண்ட்லையும் இதை சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே ஜான் ஒயிட் ஹவுஸினுடைய நேஷனல் செக்யூரிட்டி ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லக்கூடிய ஜான் ஹெர்பி சொல்லியிருக்கிறார், நசருல்லாவை கொலை செய்து விட்டதால், நசருல்லாவை ஷஹீதாக்கி விட்டதால் இவர்கள் சாதிக்க போறது எதுவும் இல்லை. அப்படி இருந்தும் அவர்கள் வடக்கு இஸ்ரேலில், அதாவது லெபனானுடைய பார்டரில் இருந்து துரத்தப்பட்டவர்களை அங்கு கொண்டு விட முடியும் என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். நேற்று ஹெஸ்புல்லாவும் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், ஜெருசலத்தில் நடந்த ஒரு இஸ்ரேலிய இராணுவ சூறாவை தாக்கி இருக்கிறார்கள். அதே போல ஹைஃபாவை தாக்கி இருக்கிறார்கள். ஹைஃபாவை இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் ஈராக்கும் தாக்கி இருக்கிறது. இந்த 2 தாக்குதலும் அடுத்தடுத்து நடந்ததால் 1,00,000க்கு மேற்பட்டவர்கள், அதே போல டெல்லவியும் 2 பேரும் தாக்கி இருக்கிறார்கள். 1,00,000க்கு மேற்பட்டவர்கள் அங்கெங்கும் ஓடி ஸ்டாம்பீடு என்று சொல்லக்கூடிய அந்த யாரை தள்ளிவிட்டு யாரை கொலை செய்துவிட்டு யார் பிழைப்பது என்ற உயிர் பிழைப்பதற்கான அந்த ஓட்டத்தில் பலர் இறந்ததாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அடுத்து ஹவுதிஸ். நேற்று ஹவுதிஸினுடைய முக்கிய தளங்களை இஸ்ரேல் தாக்கி இருக்கிறது. இது ஹவுதிஸ் ஏற்கனவே டெல்லவிவின் மீதும் முந்தா நாள் இஸ்ரேலுடைய பிரதம அமைச்சர் நெத்தன்யாஹூ அங்கே வந்து இறங்கி செல்லும் போது அவர் மீது ஒரு மிசிலை தாக்கியதாகவும், அதை பக்கத்தில் இருந்தவர்களால் ஒரு கர்ச்சீப்பில் பிடித்து கொண்டு போனதாகவும், ஏதோ ஒரு அதிகாரி காயம்பட்டதாகவும்
ஒரு தகவல் வந்தது. இதையெல்லாம் ஹவுதீஸ் தான் நடத்தியிருந்தார்கள். அதற்கு பகரமாகத்தான் நாங்கள் இந்த தாக்குதலை நடத்துகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ராஸ் இசா, குதைதா போன்ற 2 இடங்களை தாக்கியிருக்கிறார்கள். குதைதாவில் மட்டும் 4 லெபனானை சேர்ந்த அப்பாவி மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 29 பேர் காயமடைந்து இருக்கிறார்கள். அடுத்து ராஸ் இசாவில் நடந்த தாக்குதலுக்கு மிகப்பெரிய விளைவுகள் எதுவும் இருந்ததாக தெரியவில்லை. ஆனால் இஸ்ரேல் நேற்று ரீஃபியூவலிங் ஏர்கிராப்ட் என்று சொல்லக்கூடிய வானத்தில் சுற்றி சுற்றி வரும் தானாகவே தனக்கு எரிபொருள் ஊட்டிக் கொள்ளும் ஒரு ஏர்கிராப்டை அனுப்பியிருக்கிறது. வேவு பார்க்கும் ஒரு விமானத்தை அனுப்பியிருக்கிறது. அதே போல இன்னும் பல பயங்கரமான விமானங்களை கொண்டு தான் தாக்கி இருக்கிறது. ஆனால் என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், ஹவுதீஸ் ஏற்கனவே இந்த தாக்குதல்களை எல்லாம் எதிர்பார்த்து இந்த இடங்களில் இருந்த பெட்ரோல் கிட்டங்கிகளை எல்லாம் சுத்தமாக பெட்ரோலை எடுத்து வெளியே கொண்டு போய்விட்டோம், எல்லாம் எதுவுமே இல்லாமல் தான் இருந்தது இவர்கள் தாக்கும்போது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேலுடைய இந்த பல்வேறு விதமான விமானங்கள் திரும்பி திரும்பி வந்து தாக்கி இருக்கின்றன. ஆனால் எந்த நஷ்டத்தையும் ஏற்படுத்தவில்லை. அதுக்கு பிறகு சதார் என்ற கவர்னரேட்டில் சென்டம் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய ஜாயிண்ட் கமாண்டும் அதே போல ஆங்கில நாட்டினுடைய கமாண்டும் சேர்ந்து MQ-91 அனுப்பியிருக்கிறார்கள். அந்த MQ-91 நேற்று சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். அடுத்தது ஹவுதீஸ் எல்லா ஆயில் டேங்கர்ஸ் எல்லாவற்றையும் அங்கிருந்து மாற்றி விட்டதால் நஷ்டங்கள் குறைவு என்று அறிக்கை விட்டிருக்கிறார்கள். அதே போல நேற்று ஹவுதீஸ் ஜெருசலத்துக்கு பக்கத்தில் நடந்து கொண்டிருந்த ஒரு சீராவின் மீதும் இஸ்ரேலினுடைய IDF கன்சல்டேட்டிவ் மீட்டிங் என்று சொல்லுகிறார்கள். இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அல்லது ஆக்குபைடு ஃபோர்ஸ் என்று சொல்லுவோம். ஆக்கிரமிப்பாளர்கள் எல்லாம் ஒரு மசூரா நடத்தி கொண்டு இருக்கும்போது ஹிஸ்புல்லா ஜெருசலத்தில் தாக்கியிருக்கிறது. அதற்கு பக்கத்தில் உள்ள ஒரு இடத்தை நடந்த கூட்டத்தை ஹவுதீஸ் தாக்கி இருக்கிறார்கள். ஆக நெருங்கி வருகிறார்கள். இந்த சூறாக்கள் நடக்கக்கூடிய இடத்தை கண்டுபிடித்து தாக்குவதில் நாங்களும் குறைந்தவர்கள் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இதே போல தெளிவான ஒரு தாக்குதலாகவும் அதில் நஷ்டங்கள் வந்தால் இப்பொழுது இஸ்ரேல் வெளியிலே சொல்வதில்லை. டெல்லவீவிலும் ஹைஃபாவிலும் நடந்த ஏற்பட்ட இழப்புகளை பற்றி நிறையவே மேலைநாட்டு ஊடகங்களும் பேசுகின்றன, இஸ்ரேலுடைய ஊடகங்களும் பேசுகின்றன. ஆனால் இஸ்ரேல் போட்டிருக்கக்கூடிய அந்த தடையை மீறி எங்களால் பெரிய அளவில் எதையும் ரிப்போர்ட் பண்ண முடியவில்லை. ஒன்று மட்டும் உண்மை, யுத்தம் முடிந்த பிறகு இஸ்ரேல் ஒரு திவாலான, அதாவது இராணுவ ரீதியாக திவாலான ஒரு நாடாக இருக்கிறது என்பதை அறிவோம். அதே போல பொருளாதாரத்திலும் திவாலான ஒரு நாடாக இருக்கும் என்று அந்த பத்திரிகைகள் எழுதுகின்றன. ஆனால் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அங்கிருந்து அவர்கள் போதுமான அளவுக்கு, அமெரிக்காவில் இருந்து போதுமான அளவுக்கு பணத்தை பெறுவார்கள். அதனால் ஒரு பெரிய நஷ்டம் ஒன்றும் இல்லை. ஹவுதீஸ் இப்போ நேற்று நடந்த தாக்குதலுக்கு நாங்கள் விரைவில் பழிவாங்குவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அடுத்து சவுதி அரேபியா லெபனானுக்கு சில உதவிகளை செய்வதாக அறிவித்திருக்கிறது. யூரோப்பியன் யூனியன் $10 மில்லியனை நாங்கள் லெபனானில் ஏற்பட்ட இழப்புகளுக்காக தருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். பிரான்சுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் லெபனான் வந்திருக்கிறார். லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா தலைவர்களை சந்திப்பார் என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுது அவர் வெளிவிவகாரத்துறை அமைச்சரை மட்டும் சந்தித்திருக்கிறார். அவர் ஹிஸ்புல்லா தலைவர்களை சந்தித்து இந்த போரை ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்வார் என்பது முந்தா நாளில் இருந்தே வருகின்ற செய்தி. ஆனால் ஹசன் நஸ்ருல்லா தாக்கப்பட்ட நாளில் இருந்தே வரக்கூடிய செய்தி. ஆனால் போராளிகள் மிகவும் தெளிவாகவும் கவனமாகவும் இருக்கிறார்கள். இவர்களுடைய எந்த இது போன்ற தகுதித்தத்துகளுக்கு நாம் ஆளாவதில்லை. நாங்கள் பாலஸ்தீன மக்களை கைவிட மாட்டோம், அவர்களுக்கு உறுதியாக நின்று போராடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல ஹவுதீஸும் நேற்று நடந்த தாக்குதலாக இருக்கட்டும், இன்னும் நீ நடத்துகின்ற பல நூறு தாக்குதல்களாக இருக்கட்டும், எங்க பாலஸ்தீன சகோதரர்களை நாங்கள் கைவிடக்கூடிய அளவில் அது இருக்காது என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து IRGCயினுடைய ஒரு கமாண்டரும் ஹசன் நஸ்ருல்லா அவர்களோடு ஷஹீதாக்கப்பட்டார் என்று சொல்லியிருந்தோம். அதற்கும் பழிவாங்குவோம் என்று IRGC அறிக்கை விட்டு இருக்கிறது. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய தொடைநடுங்கி பெகிஷ்கியான் எதையும் செய்வான் என்று தெரியவில்லை. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.